தென்மேற்கு பருவமழை தொடங்கி 20 நாட்களுக்கு மேலாகியும் கோவையில் சராசரியாக கிடைக்கும் மழை இந்த வருடம் இதுவரை கிடைக்கவில்லை. மழை தாமதமாகி வருவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை என இரு பருவங்களிலும் மழை கிடைக்கும் பகுதி. சராசரியாக தென்மேற்கு பருவமழையின் போது 270 மில்லிமீட்டரும் வடகிழக்கு பருவமழையின் மூலம் 366 மில்லிமீட்டர் மழையும் கிடைக்கப்பெறும். கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்த நிலையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தொடங்கி 20 நாட்களாகியும் இதுவரை எதிர்பார்த்த அளவுக்கு மழை இல்லை. கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரியநாயக்கம்பாளையம், சர்க்கார் சாமகுளம் இந்த மாதிரி நகரத்தை விட்டு வெளிப்புற பகுதியில் தான் காரமடை, தொண்டாமுத்தூர் இந்த மாதிரி பகுதியில் தான் மழை பெஞ்சிட்டு இன்னும் சரியான அளவுக்கு மழை உள்ளே வரலை. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 மில்லிமீட்டர் மழை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு 170 மில்லிமீட்டர் தான் வரும். கோவையின் குடிநீர் தேவையை அதிகளவில் பூர்த்தி செய்யும் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த வாரம் 80 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்தது. ஆனால் அதற்கு பிறகு எதிர்பார்த்த மழை கிடைக்கவில்லை. இதனால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயமும் உருவாகியுள்ளது. வரும் காலங்களில் எதிர்பார்த்த மழை பெய்தால் மட்டுமே மேற்கொண்டு விவசாயம் செய்யும் நிலை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 32 மாவட்டங்களில் 21 மாவட்டங்களில் இயல்பான மழை, சராசரியாக இயல்பான மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. 11 மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா சராசரி மழையை விட குறைவாக இருக்கும். அது எந்தெந்த மாவட்டங்கள் பார்க்குற பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருச்சி, திருப்பூர் மற்றும் அரியலூர் இந்த 11 மாவட்டங்களில் இயல்பை விட மழை குறைவாக தான் கிடைக்கும். விவசாயி மழை பத்தாத குறையில் இருக்குது. தென்மேற்கு வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த மழை பெய்ஞ்ச மாதிரி இல்லை. மழை பெஞ்சாதான் விவசாயிகளுக்கு கொஞ்சம் நன்மையாக இருக்குது, நல்லது கிடைக்கி, விலைவாசிகள் எல்லாம் கொஞ்சம் குறைவாகு. இதை ஜனங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 2 பருவமழைகளும் இல்லாமல் கோடை மழைக்காலங்களான மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் கிடைக்கக்கூடிய மழையும் இந்த ஆண்டு கிடைக்கவில்லை. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இன்னும் வலுவாக அமையாததுதான் மழை தாமதமாவதற்கு காரணம் என்கின்றனர் வானிலை ஆய்வாளர்கள். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை வரக்கூடிய காலங்களில் தென்மேற்கு பருவமழை என்பது நிச்சயமாக எதிர்பார்த்த அளவை பூர்த்தி செய்ய முடியும் என்று கூறுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அதே வேளையில் பொதுமக்கள் அந்த நீரை முறையாக சேமித்து அளவாக பயன்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் கவியரசன்.